Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இப்போ இந்த ஸ்லைடில் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன, எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்லைடை தான் பார்த்துட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு டைமாக மார்க் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது NMC வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த வெபினார் நடந்ததையும் நம்ம சேனலில் நம்ம போட்டிருந்தோம். இப்போது இந்த எக்ஸாம் வந்து 2019 பேட்சில் படிச்சுட்ருக்கிற, அதாவது 2019 MBBS ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது ஸ்டெப் 1, அதாவது நெக்ஸ்ட்டு ஒன் எக்ஸாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இது வந்து மார்க் டெஸ்ட்டு மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்க்கணும். இந்த ஸ்டேஜ் 1ல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேசிக் கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் எக்ஸாம் யூனிக் கோடு EUC ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் மார்க் டெஸ்ட். இது வந்து வெறும் மார்க் டெஸ்ட்டு மட்டும்தான். 28ஆம் தேதி ஆன்லைனில் இன்ஃபர்மேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். இன்றைக்கி டேட்டு 30th. ஆல்ரெடி எல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம லேட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தது ஸ்டேஜ் 3 கம்ப்ளீஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் மார்க் டெஸ்ட். எப்போது ஜூலை 2023 நடக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷனு. இதை வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து www.next.aimsexam.ac.in. அப்போது ஆஸ் பர் த NMC நார்ம்ஸ் இந்த மார்க் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறவங்க ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், நியூ டெல்லி. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேசிக் கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் வந்து 28th June 2023 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 10/7/2023 5 PM பேசிக் இன்ஃபர்மேஷனை அப்லோட் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ இந்த 10/7/2023 அப்படிங்கிற டேட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டு, மறக்க முடியாத டேட்டு. என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுற டேட். ரெண்டும் ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேசிக் கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் அண்டு கரெக்ஷன் அண்ட் ரிஜெக்டட் இமேஜஸ். அதாவது ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினதில் ஏதாவது அவங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனில் கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் பண்ணிக்கலாம். வேறு இமேஜஸ், அவங்களுடைய ஃபோட்டோஸ், இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். இல்லை அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது 11/7/2023 12/7/2023 வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிக் கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் அக்செப்டன்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது 13/7, அதாவது 13th July 2023 5 PM பார்த்துக்கலாம். ஜென்ரேஷன் ஆஃப் எக்ஸாம் யூனிக் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் கேண்டிடேட் ஹூஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன் இஸ் அக்செப்டட். அவங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை இந்த செலெக்ஷன் போர்டு, அதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற போர்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்களா. அதே மாதிரி கம்ப்ளீஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஒன்லி ஃபார் த கேண்டிடேட் EUC, அவங்களுடைய ஜென்ரேஷன் கோடை க்ரியேட் பண்ணவங்களுக்கான டேட்டு 28/6/2023 14th July 2023 5 PM வரைக்கும். சப்மிஷன் ஆஃப் த சர்டிஃபிகேட் ஃபார் ஸ்க்ரைப். இப்போது அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவியாளர் தேவையா, இல்லை அந்த கேண்டிடேட்டே எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டைம் வேணுமா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வச்சோம் அப்படின்னா அந்த எந்த டேட்டுக்குள்ளே வைக்கணும், 28th June 2023 21st July 2023 வரைக்கும். அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுற டேட்டு 21st July 2023. கம்ப்யூட்டர் பேஸ்டு மார்க் டெஸ்ட்டு, அதாவது மார்க் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு ஃபார் நெக்ஸ்ட்டு, இது வந்து 28th July 2023. ஸோ இப்போ நடக்கிறது வந்து மார்க் டெஸ்ட் மட்டும்தான். இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து எழுதிட்டு அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம்
நெக்ஸ்ட்டு ஒன், அதாவது 2019 ஃபஸ்ட் இயர் MBBS ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமில் மாடல் எக்ஸாமில் கலந்துக்கலாம். அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாமை அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்கன்னா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்துடும். கேண்டிடேட் ஸ்கோர் வில் பி டிக்ளேர்டு செப்பரேட்லி. இவங்களுடைய மார்க்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக அந்தந்த கேண்டிடேட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸு 2000 rupees ஒன்லி. SC ST EWS கேண்டிடேட்டுக்கு 1000 rupees ஒன்லி. PWT கேண்டிடேட்டாக இருந்தால் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு டைம் கட்டியாச்சு அப்படின்னா அதை வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நாட் ரீஃபண்டபிள் அட் எனி காஸ்ட், ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்தது எவ்வளோ மார்க் டெஸ்ட்டு, எவ்வளோ மணி நேரம் டெஸ்ட்டு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். கண்டினியூ பண்ணுங்கள். வெல்கம் பேக். இப்போ செகண்ட் ஸ்லைடு பார்த்துட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா மோட் அண்ட் ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். எக்ஸாம் டியூரேஷன் பேப்பர் 1க்கு எவ்வளோ டைமு, பேப்பர் 2க்கு எவ்வளோ டைம். பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா 3 hours, மார்னிங் 9 AM - 12 noon வரைக்கும் எக்ஸாம் 3 hours. பேப்பர் 2க்கு 3.5 hours, 2.5 மணி நேரத்து, அதாவது ஆஃப்டர்நூன் 2:30 6 PM வரைக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் 1க்கு 120 கொஸ்டின்ஸ், பேப்பர் 2க்கு 140 கொஸ்டின்ஸ். இது சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் பேப்பர் 2க்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் கொஸ்டின் நீட் எக்ஸாம் மாதிரியே தான் MCQs, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதில் கரெக்டான ஆன்சருக்கு 1 mark. பேப்பர் 1ல் ஒரு கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா 1 mark. பேப்பர் 2க்கும் கரெக்ட் கொஸ்டினுக்கு 1 mark. ராங் கொஸ்டினுக்கு இன்கரெக்ட், அதாவது கரெக்டான ஆன்சருக்கு 1 mark பேப்பர் 1ல். பேப்பர் 2லையும் கரெக்டான ஆன்சருக்கு 1 mark. இன்கரெக்ட் ஆன்சருக்கு -1/4. ஓகேங்களா? அதாவது 0.25 mark லெஸ் ஆயிரும் தப்பான ஆன்சர் கொடுத்தா. பேப்பர் 2லையும் -1/4 mark. அடுத்தது மார்க்டு ஃபார் ரெவ்யூ ஆர் அன்ஆன்சர்டு கொஸ்டினுக்கு வந்து 0 mark. அப்போது இது வந்து நீட் பேட்டர்னே தான். கரெக்டான ஒரு கொஸ்டினுக்கு 1 mark, தப்பாக பண்ணியிருந்தால் -1/4, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 mark. ஸோ இந்த எக்ஸாமில் கலந்துக்கிற 2019 பேட்ச் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம SAP வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல் சார்பாக இந்த மார்க் டெஸ்ட்டை நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இப்போவே அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்கள் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் 2019 பேட்சில் யாராவது MBBS ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஆல்ரெடி இதை பார்த்துருப்பாங்க. பார்க்காதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.